வாழ்வோம் வாழ்விப்போம். இயல்பாக இருக்கு. ஆனா இயல்பாக இருக்கிறதுக்கு நம்மளால முடியாது. மனம் அலைபாஞ்சிட்டுல இருந்தது. தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருந்தா சில 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 சிலன்னு காற்று, அந்த அவ்வளவு காற்றும் வெளியில போனாதான் தண்ணி கொதிக்கிறது, சத்தம் கேட்கறது, அமைதியா இருக்கும். அப்ப மனசுல இருக்கக்கூடிய அலைபாயக்கூடிய கர்ம விஷயங்கள் எல்லாம் நம்ம களைஞ்சிடணும், குப்பையெல்லாம் எடுத்துடணும், சுத்தப்படுத்தணும். அந்த பயிற்சி தான் நம்ம பண்ண. மண்ணுல வந்ததே இருக்கிற கர்மாவை இறக்குறதுக்கு தான், மீண்டும் மீண்டும் வளர்க்கறதுக்கு இல்ல. ரெண்டாவது யோசிச்சு பாருங்க, சொல்ல புரியுதா? எந்த சூழலிலுமே நாம மனசை அடக்கத்தான் பார்ப்போம். அப்ப அதுக்குதான் நம்ம மனசை பத்தி நமக்கு தெரியாது, நம்ம உயிரை பத்தி தெரியாது, நம்ம வாழ்வை பத்தி தெரியாதுங்கும் போது நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்ப நிறைய பேர் அப்படித்தான் குரு போறாங்க, ஒவ்வொரு அமைப்புகள்ல சேர்றாங்க. அவன் நமக்கு மேல மோசமா இருக்கும். ஒருத்தங்க இருந்து போறான், நாடு மலை காடு எல்லாம் தாண்டி ஒரு மலைக்கு மேல எல்லாரும் சொன்னாங்க ஒரு பெரிய சாமியார் இருக்கிறாரு, ஒரு சாமியார் இருக்கிறாரு. அவர் சொன்னா அப்படி நடக்கும். இவனும் மலையில ஏறி கை காலெல்லாம் ரத்தம் சிந்துது போறான். சாமியார் போய் பார்த்துட்டான். அவர் கண்ணை பொத்திட்டே உட்கார்ந்துருக்காரு, காலில் போய் பட்டு கிடக்குறான். எல்லாரும் சொல்லிருக்காங்க அவர் கண்ணை மூடிட்டு போது பேசக்கூடாது, அவர் கண்ணை திறந்தாதான் சொல்லணும்னு. 2 மணி நேரமா கண்ணை பொத்திட்டே அவர் பார்த்துட்டு கிடக்குறான். இப்ப அவர் மெதுவா கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்த உடனே எழுந்துரு என்ன விஷயம்? சாமி, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஒத்து போகவே மாட்டேங்குது சாமி. நான் அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் சாமி. அவளை திருத்தணும், நான் சொல்றபடி அவ கேட்கணும், என் மேல அவ பாசமா இருக்கணும் சாமி. அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லுங்க சாமி, அதுக்கு வழிகாட்டீங்கன்னா போதும். என் சொத்துல பாதி உங்களுக்கு எழுதித்தாரு, நிறைய சொத்து இருக்கு சாமி. பயங்கரமா சிரிச்சாரு சாமியாரு. ஏன் சாமி, என் நிலை உங்களுக்கு சிரிப்பா இருக்கான்னு? அட பாவி மோன, ஓன் சிரிப்பு இல்லடா, என்னை பத்தி நானே சிரிச்சுக்கிட்டேன்டா. நான் ஓடி வந்ததையும் பொண்டாட்டிக்கு பயந்துட்டான்டா. அவளை எப்படி நம்ம பக்கத்துல திருப்பதுன்னு தெரியாம தாண்டா இன்னும் மலைக்கு மேல குளிர்ல காஞ்சிட்டு கிடக்குறேன். நீ எங்கிட்ட கேக்குறியா? அப்படிதான் நீங்க நோண்டி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொன்றும் மறைஞ்சிருக்கும். எல்லாம் ஓடி ஒழிஞ்சவங்களா இருப்பாங்க. அதனால மண்ணில் உள்ள மனிதர்கள், மண்ணில் உள்ள குருமார்கள் மண்தன்மை வாய்ந்தவர்கள். அது குறை சொல்ல முடியாது. அவங்கவுங்க அனுபவங்கள் அவங்க கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா விண்ணுக்கு போறதுக்கு இது வழிகாட்டாது. ஏன்னா மண்ணில் உள்ள அதிகாரம் எதுவரை போகும்? மண் வரைதான் போகும், விண்ணை தொடாது. அமெரிக்கால இருந்து நான் பல பேர் சொல்லிருப்பேன், அமெரிக்கால இருந்து வந்தா, அதுவும் ஒரு ஏரியால இருந்து வந்தா அப்பதான் சொல்ல முடியும். இப்ப நான் இங்க இருந்துட்டு பெத்த பத்தி சொல்றேன்னா சும்மா சொல்லலாம், சும்மா பெத்த பத்தி சொல்றேன்னு ஆஸ்திரேலியால பெத்துன்னு இருக்குதுங்க அண்ட் பேசலாம், இது ஜெனரல். ஆனா நான் அதே பெருத்துல போய் அங்க இருந்துட்டு வந்தா இப்ப நான் சொல்லுவேன் ஹே ஸ்ட்ரீட், அது ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும் அந்த ரோடு, அவ்வளவு பெருசு. அதுல 34வது நம்பர்ல ஒரு ஆபீஸ் இருக்குது. பார்த்தா இருக்கும், ஏன்னா போயிருக்கிறேன் இல்லையா? ஏ ஸ்ட்ரீட் பெரிய ஸ்ட்ரீட் அங்க உள்ளது. இவன் சென்னையில சொல்லிட்டு இருப்பாங்கல்ல மவுண்ட் ரோடு பெருசுங்கிற மாதிரி, மெரினா மாதிரி பெருத்துல ஹே ஸ்ட்ரீட் ரொம்ப பெருசு, ரொம்ப அழகா இருக்கும். நடந்தே போன ஒரு நாள் 3 மணில இருந்து 7 மணி வரை ரெண்டு பக்கமும் அவ்வளவு அழகா இருந்து. அப்ப எதுவுமே நம்ம அனுபவிச்சு போயிருந்து சொன்னாதான் அது உண்மையாக இருக்கும், நிலைக்கும், 4 பேருக்கும் பயன்படும். இல்லைன்னா சும்மா கண்ணம் போத்திட்டு சொல்ற கதை மாதிரி இருக்கும்.